விசேஷமாக ஒரு 2 செய்திகளை நான் ஆயத்தம் பண்ணினேன். என்னுடைய மனசில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த வாக்குத்தத்த வசனம், உன் சகோதரர்கள் நடுவிலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கொடுக்கும்போது அந்த வார்த்தையை வைத்து தான் நான் செய்தியை ஆயத்தம் பண்ணினேன். ஆனால் காலையில் நான் நாகர்கோயிலில் அந்த ஜெபத்தை முடிக்கும்போது அந்த ஜெபத்தை முடிக்கவே ஆண்டவர் குணத்தை குறித்து பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே போட்டார். ஆனாலும் நான் வரும்போதும் அதற்காக தான் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனாலும் இந்த வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே சரி, ஒருவேளை ஆண்டவர் இதைத்தான் பேச சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் என்னை அப்படி நடத்தாமல் இந்த வார்த்தையிலேயே கர்த்தர் நடத்தினார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த குணம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், திருச்சபைக்கு வருவார்கள், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர்களை பார்த்தாலே ஒரு ஆவிக்குரியவர்கள், இல்லைன்னா ஒரு திருச்சபைக்கு போகிறவர்கள் என்கிற வெளி தோற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திலே 10 வருடம் 15 வருடம் விசுவாசிகள் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு என்ன முடியல அப்படின்னா, அவங்க குணத்தை அவர்களால் சேஞ்ச் பண்ணவே முடியல. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குணம் சில வேளைகளிலே பரலோக ராஜ்யம் போகிறதற்கு கூட தடையாக காணப்படலாம். பொதுவாக மனிதனுடைய குணங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தடை அல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முசுடானவங்களா இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் எரிச்சல் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய முக நாடிகள் பல மணி நேரங்களிலே வேறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அவங்க ஊழியம் செய்வாங்க, ஆனால் அவங்க ஊழியக்காரங்களை உருவாக்குவாங்க, அவங்க ஒரு பாஸ்டராக இருப்பாங்க, அவங்க ஜெப லீடராக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்வார், அற்புதங்கள் நடக்கும், ஊழியக்காரங்களை உருவாக்குவார்கள், அவங்க பரலோக ராஜ்யம் போவாங்க. ஆனா அந்த குணத்திலே அப்படி இருக்கும்போது அதனாலே சில நஷ்டங்களை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் என்னாகம புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறது, மோசே என்கிற மனுஷன் மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாளிலே ஒரு பெரிய சாந்த குணம் உள்ளவனாய் இருந்த இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே கோபம் என்கிற ஒரு குணம் அவனுக்குள்ள வந்ததுனால அவனுடைய ஓட்டத்தினுடைய முடிவை ஓடி முடிக்காமல் கானான் தேசத்திற்கு போக முடியாம தடை செய்யப்பட்டான் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடவே கூடாது. கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா, ஒரு திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறீர்களா, உங்களை பார்க்கிற அநேகம் பேரு யாரை பார்க்கணும்னா உங்களுக்குள்ள உங்க குணம் இல்லை, உங்க அம்மாவுடைய குணம் இல்லை, உங்க அப்பாவுடைய குணம் இல்லை, உங்க முன்னோர்களுடைய குணம் இல்லை, உங்களுக்குள்ள இயேசுவின் குணத்தை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்லி இந்த குணம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலை. ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான குணம் இருக்கிறது. ஆனா சிலர் என்ன பண்றது இல்லைன்னா அதை மாத்திக்கிறதுக்கு விரும்புறது இல்லை, அதை மாத்திக்கிறதற்காக ஜெபிக்கிறதும் இல்லை. ஆனா உண்மையிலேயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறேன். பொதுவாக என்னுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சிலருடைய வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். எப்படின்னா அப்படியே ஊன்ற குத்துறது மாதிரி இருக்கும். பாருங்களேன், அப்படியே முன்னாடி ஆப்போசிட் இருக்கிற மனுஷன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனுடைய மனசை அந்த வார்த்தை அப்படியே உடைச்சிரும். பாருங்களேன், அப்படியே குத்தி அப்படியே கிழிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் பைபிள் காலேஜுக்கு உள்ள என்ட்ரு ஆகும்போது என்கிட்ட இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு சில அப்படின்னா நம்மளால வைராக்கிய கையில் எதுவும் பண்ண முடியாது, அதனுடைய பலன் நமக்கு இல்லை, நமக்கு ஒரு பெரிய உடம்புலையோ ஆளுலையோ இல்லை, நமக்கு தெரிஞ்சது வார்த்தை தான், அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் விரோதமாக எழும்பிட்டாங்களா, பேசினாங்களா, வார்த்தையை பேசியே அவங்கள அடக்கிடணும், வார்த்தையை பேசியே அவங்கள காயப்படுத்திடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே எனக்கு ஒரு குணம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஒருத்தரை இப்படி பேசும்போது அவர்கள் காயப்பட்டு ரொம்ப அழுதாங்க. அப்பதான் ஆண்டவர் என் மனசுல பேசினாரு, நீ அவனை வருத்தப்படுத்திட்ட,
நீ அந்த பையனை காயப்படுத்திட்ட, உன் நிமித்தமாக அவன் நீ சொன்னதுக்காக அந்த வார்த்தையினால அழுறான்ல, அப்போ உன்னுடைய வார்த்தை வந்து கத்திய மாதிரி இருக்குது, அது நிறைய பேரை குத்தி கிழிக்குது, நீ மாற்றிக்கொள்ளணும்னு ஆவியானவர் எனக்குள்ள பேசினார். அப்பதான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு மெதுவான பிரதியுத்தரமான வார்த்தையை கொடுங்க, என்னுடைய வார்த்தையினால இனி யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, அவர்கள் காயப்படுத்தலாம், ஆனா நான் எல்லார்ட்டையும் மெதுவாய் பேசணும், எனக்கு மெதுவான பிரதியுத்தரம் எனக்கு தாங்கன்னு கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய குணம் உங்களுக்குள்ள இருக்கலாம், அது உங்க அம்மாவுடைய குணமா இருக்கலாம், அது உங்க அப்பாவுடைய குணமா இருக்கலாம். இந்த குணத்தினால நிறைய சூழ்நிலைகள் நீங்களே ஐயோ வருத்தப்படலாம், நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுவரையிலும் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் தயவு செய்து ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உங்க ஜென்ம சுபாவத்தை மாத்திருங்க, உங்களுடைய குணத்தை மாத்திருங்க. உங்களுடைய குணத்தை நீங்க மாத்தல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களிலே பிரியமா இருக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் குணம் உள்ளவர்களை தனியாக ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். என்ன சொல்ல போறேன்னா, உங்களிடத்திலே இருக்கிற குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலைன்னா உங்களுக்கு வருகிற ஆபத்து. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், குணம் சரியில்லாதவங்க வந்து நிறைய பேர் பரலோக ராஜ்யம் போயிருக்காங்க, குணம் சரியில்லாத நிறைய பேர் ஊழியம் செஞ்சிருக்காங்க, குணம் நிறைய சரியில்லாத நிறைய பேர் ஜெப வீராங்கனைகளா இருக்காங்க. ஆனா இல்ல இல்ல அதுல பயன் இல்லை, அதுல பயன் இல்லை. சில நேரத்தில் வந்து நான் பார்த்துருக்குறேன், ஆலயத்தில் ஒரு டீம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்களா, ஜெபம் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணி வல்லமையா ஜெபம் பண்ணி கை தட்டி அப்படியே அவங்க அழுகிறது சத்தம் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு அம்மா இருப்பாங்க பாருங்க, இல்லைன்னா ஒரு சிஸ்டர் இருப்பாங்க பாருங்க, அவங்கள பேசுற பேச்சுக்கு அளவே இருக்காது. இதுவரைக்கும் கை கோர்த்து ஜெபம் பண்ணாங்க, இதுவரைக்கும் அபிஷேகத்தில் நிறந்து ஜெபம் பண்ணாங்க, அந்த குணம் அப்படி என்னவாமா. இப்போ வந்து ஆலயத்துக்கு வர்றாங்க பாருங்களேன், சிலருக்கு வந்து பெர்மனண்டான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருந்தாதான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டா இருக்கும், அந்த இடத்துல உட்காந்து கேட்டாதான் அவங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும். இவங்க லேட்டா வந்துருவாங்க, ஏதோ ஒரு நாள் லேட்டா வந்து யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்கன்னா ஒரு முறைப்பாங்க பாருங்களேன், அப்படியே பார்த்து என் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறேன், என் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறேன், ஏன் தெரியாதா, நான் தான் எப்போ இந்த இடத்துல உட்காருவேன்னு தெரியாதா, நான் லேட்டானா உடனே உட்கார்ந்துருவியா. அப்போ அந்த குணத்தினுடைய வெளிப்பாடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முறைச்சு காமிப்பாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எல்லாமே உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் அப்படி பாடும்போது அக்கினி இறங்கி வரும், அப்படியே பட்சிக்கிறது மாதிரி. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஆண்டவர் உங்களை மன்னிச்சிடலாம், ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கூட கொடுக்கலாம், ஆனா அங்க பார்த்துட்டு இருந்த அந்த நபருக்கு உங்க மேல மரியாதை வர முடியாது. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இந்த 40 இயர்ஸ் இருக்கு பாருங்களேன், 40 வயசுக்குள்ள இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் குணத்தை மாத்திரணுமா. எத்தனை வயசுக்குள்ள சத்தமா சொல்லுங்க. அப்ப 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த செய்தி இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அது நீங்க ஆண்டவரை எப்படி பிடிக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கவனமா கவனிங்க. விசேஷமா கேர்ள்ஸ், பெண் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க உங்க அம்மா அப்பாவுடைய குணம், உங்க குடும்பத்தில் இருக்கிற குணம், உங்களுக்குள்ளே தவறான குணங்கள் வெளிப்படுமானால் தயவு செய்து இந்த வயசுலயே விட்டுருங்க. அப்படிப்பட்ட சுபாவத்தை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் உங்களிலே பிரியப்படவே முடியாது. உங்க அம்மாவுக்கு ஓகே, உங்க அப்பாவுக்கு ஓகே, உங்க அம்மாவுடைய குணம் நல்லா இல்ல, உங்க அப்பாவுடைய குணம் நல்லா இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கே தெரிஞ்சு நீங்களும் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களா இருப்பீர்களே, ஆனால் உங்க அம்மா கஞ்சமா இருப்பாங்க, உங்க அப்பா கஞ்சமா இருப்பாங்க, நீங்க கண்டிப்பா தாராளமா தான் இருக்கணும். உங்க அம்மா உங்க அப்பா எரிச்சடையவராக, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக
நம்ம எல்லாருமே வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. அடுத்ததாக அவனுக்கு கன்னியாகவும் பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமவனாவா என்றார். கவனிங்க, சவுல் நாட்டினுடைய ராஜா, தாவீது அந்த நாட்டினுடைய சாதாரணமான ஒரு குடிமகன். அந்த தாவீதின் மேல மீகாள் என்கிற அந்த சவுலுடைய 2வது குமாரத்தி, அவளுக்கு ஒரு காதல் வருதுன்னு வைங்களேன். அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறான். இத கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்காமா சொல்லுங்க? அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்குது. எப்படிங்க சந்தோஷமா இருக்கலாம்? ஏன் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, ஐயோ என் பெண்ணு ஒரு நல்ல பையனை சூஸ் பண்ணா, நல்ல ஆண்டவருடைய பையனை சூஸ் பண்ணா, அவன் ரொம்ப நல்லவன், அவன் கர்த்தரோட நடக்கிறவன், பரவாயில்ல நம்ம திருமணம் பண்ணி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட இது எண்ணம் இல்லை. என்ன எண்ணம் தெரியுமா? நமக்கு இவனை கொல்லணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். தூரத்தில் இருந்தா இவனை கொல்ல முடியாது. நம்ம எழும்பி கொல்றதை விட நம்முடைய பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தன்னுடைய பிள்ளையினாலேயே அவனை கொன்றலான்னு ஒரு பொல்லாத குணம் யாருக்குள்ள இருக்குன்னா சவுலுக்குள்ள இருக்குது. சவுல் ஆண்டவரால ஏற்பாடு செய்யப்பட்ட ராஜா, ஆனா நிறைய பொல்லாத குணம் பாருங்க. ஒரு தாவீதை புகழ்த்தி பாடிட்டாங்க, ஆனா அவனுக்கு அவனை புகழ்த்தி பாடினதை பிடிக்கல. பாருங்களேன், அது எப்படி ஒன்ன புகழ்த்தி பாடலாம்? அது மறந்தாச்சு, நாட்கள் தாண்டிருச்சு. அதற்கு பிறகு அந்த ராஜ்ய சன்னிதானத்திற்கு தாவீதை ஆசைப்படல, சவுலை திட்டல, சவுலுக்கு மேல நான் உயர்வேன்னு ஒரு கூட்டத்தை தனக்காக கூட்டல. தாவீது பாட்டுக்கு அந்த கோலியாத்தை ஜெயித்து முடிச்சுட்டு அவன் மேலே அவன் பார்க்க போயிட்டான். ஆனா சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 முறையாய் பாடுறத அவனால என்ன பண்ண முடியலன்னா ஏத்துக்கவே முடியல. ராஜா, இந்த குணம் நல்லது இல்லை ராஜா. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நம்ம விரும்பணும், எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு விரும்பணும். அன்னைக்கு என்னமோ அவனை உங்களுக்கு முன்னாடி உயர்த்தி பேசிட்டாங்க, நீங்க தான் எனக்கு ராஜா அப்படின்னு எத்தனையோ பேர் அவனுக்கு ஆலோசனை சொன்னதற்கு பிறகும் தன்னுடைய குணத்தை அவனால என்ன பண்ண முடியலன்னா மாத்திக்கவே முடியல. இதனாலே சவுல் இழந்த முதல் இழப்பு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மனிதர்களை இழந்தான். யாரை இழந்தான்? சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்க குணத்தை நீங்க மாத்திக்கலைன்னா, சொல்லுங்க, உங்க குணத்தை நீங்க மாத்திக்கலைன்னா நீங்க மனுஷனை இழந்துருவீங்க, நீங்க மனிதர்களை இழந்துருவீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு மனுஷங்களே வேணாம் பாஸ்டர், எனக்கு யாருமே வேண்டாம், நானும் என் குடும்பம் இருந்தா போதும், நானும் என் வீடும் இருந்தா போதும். இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, அநித்தியமான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாரிங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உங்களை 10 பேருக்கு தெரியணுங்க. உங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை வச்சிங்க அப்படின்னா சர்ச்சில் இருக்கிற மொத்த பேர் உங்க வீட்டில் இருக்கணும். எல்லாருக்கும் நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஐயோ, உங்க வீட்டில் நல்ல காரியம் நடந்தாலும் கெட்ட காரியம் நடந்தாலும் எல்லா ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களுடைய வீட்டில் உங்களை வாழ்த்துறதுக்காக வரணும். நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்க வீட்டினுடைய ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பா போகணும் பிரதர். சர்ச்சில் வந்தாலே அவங்க சந்தோஷமா பேசுவாங்க, ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஐயோ, அவங்கள நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஆனா சிலர் இருக்கிறாங்க பாருங்களேன், ஐயோ எப்ப பார்த்தாலும் முகம் எப்படிதான் இருக்கும்னா 6 மணி மாதிரியே இருக்குங்க. அப்படி ஒரு முகம். எப்படிதான், நான் யாரையும் குற்றப்படுத்துறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. ஆனா பாத்தீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க. சில, இது குறையாக அல்ல, நீங்க தெரிஞ்சுக்கணுன்றக்க இருக்கிறேன், சில பாரம்பரிய திருச்சபை இருக்குன்னு பாருங்களேன். இந்த பாரம்பரிய திருச்சபை, சர்ச் ஆஃப் காடுக்குன்னு ஒரு மூஞ்சி, சிஎஸ்ஐக்குன்னு ஒரு மூஞ்சி,
சிபிஎத்துக்குன்னு ஒரு மூஞ்சி இல்லை, குறையா சொல்றேன். ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்குன்னு என்ன இருக்குது, ஒரு முகம் இருக்குது பாருங்களேன். அது நீங்க எத்தனை பேர் அதை பார்த்து அப்படி அந்த முகம் அது விடியாது, அது விடிய முடியாது. அது அப்படிதான் இருக்கும், சிரிக்காது. அவன் முகத்துல சிரிப்பை பார்க்க முடியாது. இல்லை நான் கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லவா, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம் அல்லவா. உலகத்துல இருக்கிற மனுஷனை பாருங்க, உலகத்துல இருக்கிற மனுஷன் எவ்வளவு நல்லவங்களா, எவ்வளவு சிரிச்சு, எவ்வளவு சந்தோஷமாய், அவருடைய வரவேற்பு எப்படி இருக்குது, அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குது. உண்மையுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு பிள்ளைகள் அப்படி இருந்தா ஆண்டவர் எப்படி பொறுத்துக்க முடியும்? நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு மனிதர்கள் வேண்டும், அதனால நான் என்ன பண்ணுவேன்னா என் குணத்தை எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை, நல்ல நல்ல மனிதர்களை ஆண்டவர் உங்க கையில கொண்டு வந்து வைப்பாரு, உங்களை கனெக்ட் பண்ணுவாரு. அந்த மனிதர்களால உங்களுடைய எதிர்காலத்தில் பெரிய உயர்வை கர்த்தர் நினைச்சுதான் அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு வைப்பாரு. ஆனா உங்களிடத்துல இருக்கிற தேவையில்லாத குணங்கள் கர்த்தர் உங்களிடத்துல சேர்க்கிற நல்ல மனிதர்களை நீங்க கடிஞ்சு நீங்க திட்டி நீங்க உங்க முகத்தை காமிச்சு நல்ல மனிதர்களை நீங்கள் இழப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களாகவே இழக்கிறீங்கன்னு அர்த்தம். முடிந்த வரைக்கும் எதையுமே ரொம்ப பெருசா எடுத்துக்காம எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா மன்னிச்சு மறந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு மனநிலைமையோட, ஒரு நல்ல அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சரி ஓகே ஒரு மெச்சூர்டு என்ன வேணும், பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல மெச்சூர்டான கிறிஸ்தவனா இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும், அறகுற கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, கையை தூள் சொல்லுங்க, மெச்சூர்டான கிறிஸ்தவன், தொட்டாட்சணிங்க மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெச்சூர்டுமே இல்லை, அவ்வளோதான். இது வந்தாச்சா உடனே தப்பா நினைச்சாரு, எல்லாத்தையுமே தப்பா நினைப்பாங்க. உள்ள வரும்போது இங்க ஆராதனைக்கு டைம் ஆச்சே, நம்ம பாட்டு பிராக்டிஸ் பண்ணணுமேன்னு உள்ள ஓடி வருவோம் பாருங்களேன். அப்போ பக்கத்தில் நிற்கிறவங்கள நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம அவசரமா போய் ஒரு காரியத்தையே நினைச்சு போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியாது. இப்போ ஓடி நம்ம இங்க வந்தாச்சு, 2 நாள் தாண்டி மூஞ்சி, அட ஏன் உங்க மூஞ்சி கூரைக்கு போய் இருக்குது, காரணம் என்ன? நான் ஒன்றும் அறியவில்லையே. நீங்க உங்க முகநாடி வேறுபட்டிருக்குது, என்ன காரணம்? நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் இவங்க முகநாடி வேறுபட்டிருக்கு, அப்போ ஒரு 2-3 மணி நேரம் தாண்டி 2 நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டும் பார்க்காம போனீங்கல்ல, எப்போ? அதான் நான் ஆரம்பிக்கும் போது அங்க நிற்கும் போது ஒண்ணுமே தெரியாம அவனுக்கு கை கொடுத்தீங்க, இவனுக்கு கை கொடுத்தீங்க, பக்கத்தில் நிற்கிற என்ன மட்டும் கண்டுக்காம போனீங்க. அட பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலே நம்ம அதை யோசிச்சதுக்கு கூட மாட்டோம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு மெச்சூர்டான ஆண்டவருடைய பிள்ளை கேட்கல. இது வெறும் சர்ச்சில் மட்டும் இல்லை, எங்க போனாலும் ஓகே ரைட்டு, அவங்க ஏதோ ஒரு பிஸியா இருந்திருப்பாங்க, ஏதோ டைட் ஷெட்யூல் இருந்திருப்பாங்க, ரைட், நம்மளை கவனிக்காம விட்டாங்க. பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல பிரதர், நான் உங்களை எதிர்பார்த்தேன், நீங்க கை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், நீங்க பிரைஸ் லார்ட் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் நீங்க கண்டுக்கல, நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இப்படி சொன்னீங்கன்னா நீ உங்களுக்குள்ள யாருடைய குணம் இருக்குன்னா கர்த்தருடைய குணம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமேன் சொல்லுங்கள். தொட்டதுக்கும் வந்ததுக்கும் போனதுக்கும் எல்லாத்தையும் பெருசா எடுத்துட்டு உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் உங்க பக்கத்துல யாரும் இருக்க முடியாது. அதான் ஒரு ஆர்சி திருச்சபையை சேர்ந்த ஒரு ஃபாதர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். அப்போ அந்த புத்தகத்தில் அவர் எழுதும் போது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். நான் 2 விதமான 2 நபர்களுடைய அடக்க ஆராதனைக்கு சென்றேன். ஒன்று பணக்காரன், இன்னொன்று ஏழை.
அப்படின்னு அவர் எழுதுறாரு. அந்த அடக்க ஆராதனைக்கு சொல்லும்போது அந்த ஏழையானவன் ஒரு ஆட்டோ ஓட்டுற மனுஷனாமா. அப்ப அந்த ஆட்டோ ஓட்டுற மனுஷனுடைய அடக்க ஆராதனைக்கு போகும்போது அவனுடைய வீடு ரொம்ப சந்து மாதிரி ஒரு குட்டியான ஒரு இடத்துக்கு போனேன். ஆனா என்னாலேயே அங்க நிக்க முடியல. எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஆயிரக்கணக்கான பேர் அவனுடைய அடக்க ஆராதனைக்கு வந்தாங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க, நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். அப்ப நான் சொன்னேன், யாராவது ஒருத்தர் இறந்து போன இந்த மனுஷனுக்கு ஒரு சாட்சி சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே 5 பேர் கையை தூக்கி நான் சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமா, ஐயோ நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அதே ஏரியாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய வீட்டிற்கு நான் அடக்க ஆராதனைக்கு போனேன். அந்த நபருடைய காசுனால தான் சர்ச்சு கட்டப்பட்டது, அந்த நபருடைய பணத்தினால தான் பலிபீடம் கட்டப்பட்டது. எல்லா செலவையும் அவர் தான் பண்ணாரு. பெரிய கோடீஸ்வரர். அவருடைய வீட்டில் 20-30 பேர் தான் இருந்தாங்க. அந்த மனுஷனை குறித்து சாட்சி சொல்றது கூட ஒருத்தருமே இல்லை அப்படின்னு அவர் துக்கத்தோடு அதில் எழுதியிருந்தாரு. நான் நம்புறேன், இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. ஆனால் நான் நம்புறேன், இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்க மேல பொறாமப்பட்டு கசப்பு கொண்டு உங்களை வெறுக்கிறத குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனா உங்க குணத்தினால நீங்க எந்த மனுஷனையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் குணத்தை மாத்துங்க, ஆண்டவரே என் குணத்தை மாத்துங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குணத்தை தாங்க ராஜா. என்னுடைய குணத்தினால நான் மனிதர்களை இழந்துடவே கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரையிலையும் எத்தனையோ மனிதர்களை நான் இழந்துட்டேன். உண்மைதான் ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்களை நான் இழந்துட்டேன். ஆனா இனி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் எந்த மனிதர்களையும் என்னை இழக்கவே மாட்டேன். ஆமேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, ரொம்ப கவனமா கவனிங்க. ஆண்டவர் சவுலினிடத்துல கொண்டு வந்து சேர்த்த ஆட்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல ஆட்கள் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தாரு. தாவீது எவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளை, இந்த சவுலுடைய மகள் எவ்வளோ தேவனுடைய பிள்ளை. இன்னும் இதை விட்டுருங்க, சவுலுடைய மகன் யோனத்தான மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பர்சனை வந்து நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு பர்ஃபெக்டான ஆள். வேதம் சொல்லுகிறது கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவனாமா. அந்நியர்கள் வந்து பவுஞ்சாய் பெருகி இருக்கும் போது இவனும் தன்னுடைய ஆயுததாரியும் 2 பேரும் போய் பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தாங்க. பராக்கிரமசாலிக்கு பராக்கிரமசாலி, வேகமாய் ஓடுகிறவன்னா வேகமாய் ஓடுகிறவன். நல்ல பிள்ளையான்னு கேட்டா நல்ல பிள்ளைங்க. நான் தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு மிஞ்சாத பிள்ளை. அவன் ஒரு பொண்ணோட சுத்தினா, அவன் வெளியே போனா, அவன் ஒரு காதல் பண்ணா, இந்த மாதிரி ஒரு கெட்ட பேச்சு கூட அவன் வாங்கவே இல்லைங்க. அவ்வளவு பர்ஃபெக்டான பிள்ளையை இழந்தாரு. தன்னுடைய மகள் மீகாவை இழந்தாரு. நல்ல சேவகனாகிய தாவீதை இழந்தாரு. தன்னுடைய பட்டணத்தில் இருக்கிற நிறைய சிப்பாய்களை இழந்தார். ஏன்னா அவங்க எல்லாருமே அவரை விட்டு நிறைய பேர் போனாங்களாமா. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, சவுலுடைய குணம் கர்த்தர் தன்னிடத்துல கொண்டு சேர்த்த எல்லா ஆட்களையும் என்ன பண்ணுச்சுன்னா அவனை விட்டு பிரிச்சிருச்சு. யாராவது ஒருத்தர் யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. ஆனா இந்த செய்தியை வந்து நான் எடுக்கும்போது நினைச்சேன், இந்த செய்தி கொடுக்கணுமா, இந்த செய்தி தான் கர்த்தருடைய செய்தியா? அப்ப ஆண்டவர் கன்ஃபார்மா என்னை தெளிவுபடுத்தி இந்த செய்தியை தான் நீ கொடுக்கணும்னு கர்த்தர் நான் வழி நடத்தினாரு. அதனால யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, வேணாம் பிரதர், வேணாம் சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆட்களை இழந்துராதீங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனிதர்களை இழந்துராதீங்க, உங்கள் சொந்தங்களை இழந்துராதீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களை இழந்துராதீங்க. வேதம் சொல்லுது, என் கரத்திலே கொடுத்த ஒருத்தரை கூட நான் என்ன பண்ணலைன்னா இழக்கவே இல்லை. ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். 2005 வருஷத்திலே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஃபேக்டரிக்குள்ள நான் போனேன். அந்த ஃபேக்டரிக்குள்ளே இருக்கிற ஓனர் ரொம்ப பிஸியான மனுஷன். என்னை வாசல்ல பார்த்து ஓடி வாங்க பாஸ்டர்னு கூட்டிட்டு போய் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு உடனே பிரைஸ் தி லார்ட் சொல்லி சரி பாஸ்டர் அப்படின்னு அனுப்பி விடுவாரு. 500க்கும் அதிகமான ஆட்கள் வந்து அந்த கம்பெனியில பிஸியா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனிக்குள்ள அந்த ஃபேக்டரிக்குள்ள போனாலே பார்த்தீங்கன்னா சத்தம் அப்படியே கேட்டுட்டே இருக்கும்.
எல்லாரும் அங்க இங்க ஓடி ஓடி அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன். 2005வது வருஷத்துல நான் மனசுல நினைக்கிறேன், இப்படியே இந்த மனுஷன் இந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி போனார் அப்படின்னா 10 வருஷத்துல இந்த கோயம்புத்தூர்ல நம்பர் 1 டீலராக இவர் மாறிடுவார் அப்படின்னு என் மனசுல நினைச்சேன். அதே வார்த்தையை சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு 2022 அவருடைய கம்பெனி வழியா நான் வந்து டிராவல் பண்றேன். 5 பேர் கூட அந்த கம்பெனியில இல்லை. 5 பேர் கூட அந்த கம்பெனியில இல்லை. நான் மாதத்திற்கு பல மாதங்கள் பிரேயர் நடத்துவேன். அப்போ அதில் வந்திருக்கிற நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, பாஸ்டர் அவர் வெளியே தான் அப்படி இருக்காரு, ரொம்ப மோசம், வாயை திறந்தா கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காரு, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறாரு, எங்களால் இருக்கவே முடியல. நீங்கள் ஏன் வெளியே வந்தீங்க, ஏன் வெளியே வந்தீங்கன்னா, இருக்கவே முடியல பாஸ்டர், சமாளிக்கவே முடியல பாஸ்டர். நல்ல நல்ல ஆட்களை எல்லாம் இன்னைக்கு இழந்து அவருடைய மெயின் கோயம்புத்தூர்ல ரொம்ப மெயினான இடத்துல பல கோடி ரூபாயினுடைய சொத்தை வாங்கினாரு. இன்னைக்கு அந்த சொத்து அவரிடத்துல இல்லை, வேலை ஆட்கள் அவரிடத்துல இல்லை. கம்பெனி ஒரு சாதாரணமான ஒரு சின்ன கம்பெனியா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய குணம். கர்த்தர் அவருக்கு கொடுத்த நிறைய மனுஷங்களை அப்படியே முதுக பிடிச்சி தள்ள மாதிரி தள்ளிருச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து போங்க. கர்த்தர் நமக்கு ஆட்களை தர்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ராஜாவுக்கு மேன்மை ஜனத்திரள். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ராஜாவுக்கு மேன்மை. சொல்லுங்க எல்லாருமே, ராஜா. நீங்க ஜனங்கள் உங்களிடத்துல சேர்ந்தா நீங்க கிங், நீங்க ராஜா, நீங்க ராஜா. 50 பேரை உங்களுக்கு பழக்க முடியவங்களா இருந்தா நான் சொல்றேன், உங்களுடைய போன் நம்பர் 100 பேருடைய செல்லுல உங்களுடைய போன் நம்பர் பதிக்கப்படும். ஆனால் நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இன்னைக்கு ஒரு மொபைல் நம்பரை நம்முடைய நம்பர்ல சேவ் பண்றதுன்றது சாதாரணம் நினைக்காதீங்க. நம்ம போன் நம்பரை ஒருத்தர் அவங்க மொபைல்ல சேவ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு 100 பேர் உங்க மொபைல் அவங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சு உங்களை கூப்பிடுறாங்களா, உங்கள்கிட்ட பேசுறாங்களா, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா சிலருக்கு அதெல்லாம் தேவையில்லை. கடு 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 கடுன்னு எப்பவுமே. எத்தனை நாளைக்கு நீங்க அப்படி ஓடுவீங்கன்னு பார்க்கலாமே. உங்களுடைய முடிவு வரும்போது, உங்களுடைய அந்தியமே காலத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால கர்த்தர் கொடுக்கிற ஆட்களை நான் என்ன பண்ண மாட்டேன்னா இழக்க மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி எங்களை திருப்தியாக்குகிற கர்த்தர் அவர். எங்களை திருப்தியாக்குற கர்த்தர் அவர். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களை திருப்தியாக்குற நல்ல கர்த்தர், நீர் எங்களை திருப்தியாக்குற நல்ல கர்த்தர், திருப்தியாக்குற நல்ல கர்த்தர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாவீதுனுடைய மகன் அப்சலோம், வேதம் சொல்லுது, தன்னுடைய அப்பாவோட அவன் போட்டி போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் பட்டணத்து வாசல்லே நின்று கொண்டு ராஜாவினிடத்திலே வழக்கு விஜயத்திற்காக வருகிறவங்களை இடையில அவன் பார்த்து சந்திச்சு அவங்க தோள் மேல கையை போட்டு அவங்களுக்கு ரொம்ப அன்பா பேசி, உன் பிரச்சனை என்னப்பா, நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆறுதலா இருந்ததுனால வேதம் சொல்லுது அவனிடத்துல நிறைய பேர் சேர்ந்தார்களாம். நிறைய பேர் சேர்ந்தார்கள். ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க சிஸ்டர், பிரதர். ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைய மனசுல போட்டே உழப்பி 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 அப்படியே ஐயோ இவன் துரோகம் பண்ணிட்டானே, ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு அதையே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா, எல்லாரும் மனுஷர்கள், எல்லாருக்குள்ளேயும் மிஸ்டேக் வரும், எல்லாரும் கைவிடுவாங்க, எல்லாரும் மறப்பாங்க, எல்லாரும் ஒரு நாள் நம்மளை தூசிப்பாங்க. சரி ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், சரி பரவாயில்ல, போட்டும் போட்டும் போட்டும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உங்க மனசுக்குள்ள எடுக்காம நான் சொல்றேன், ஒரு மெச்சூர்டான வாழ்க்கைய உங்க எல்லாருக்கும் தரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆமேன். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இந்த சத்தத்தை கேட்கிற, இல்லைன்னா இந்த கம்ஃபர்ட் சர்ச்சில் இருக்கிற இந்த சத்தத்தை வெளியில கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்னா,
உங்களை மாதிரி ஒரு மெச்சூர்டான பர்சன் இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நீங்க வரும்போதே என்ன தெரியணும் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா வந்து தப்பா நினைக்க மாட்டாருங்க. எல்லாமே குறுக்கு புத்தியா பார்த்தா எப்படி, எல்லாமே நெகட்டிவாவே யோசிச்சா எப்படி, எல்லாத்துலயுமே இன்னும் இருக்குமோ 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 அப்படின்னு பார்த்தா எப்படி? சிலருக்கு வந்து அப்படிதான், எல்லாத்துலயுமே இருக்குமோ இருக்குமோ இருக்குமோ. இது என்ன குணம்? இது என்ன குணம்? அவங்க அதான் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஓகே, ஜஸ்ட் ஏதோ பேசுறாங்க ஒரு 2 minutes. நம்ம சந்தேகப்படுறது மாதிரி அவங்க பேசுறாங்கன்னா ஓகே பரவாயில்ல, நம்ம சரி ஜஸ்ட் ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க, ரைட்டு, ஏதோ இருக்கலாம் சரி ரைட்டு, சந்தோஷமா இருங்கப்பா. அப்படிப்பட்ட மைண்ட். என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன வேற ஏதோ பேசுவாங்களோ, அவன் ஏதாவது சொல்லியிருப்பானோ, இல்லை இவன் ஏதாவது சொல்லியிருப்பாளோ. அப்ப எல்லாத்தையுமே எதா பார்க்கறது அப்படின்னா தப்பா 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 மிஸ்டேக்கா. அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, குமிஞ்சா குத்தம், நின்னா குத்தம், திரும்பினா குத்தம். இந்த பக்கத்துல போனா எல்லாத்தையும் தப்பா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தான் மனுஷங்களை இழந்துருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் எப்படியாவது ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்குள்ள. அப்படி ஆண்டவரே நீங்க தான் இந்த வார்த்தையை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துறணும் ஆண்டவரே அப்படின்னு. அதனால பாரத்தோட நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படி உங்களை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. ஒரு நாள் எதையுமே தப்பா எடுக்காம, அழகா வந்து பெரிய டென்ஷனே எடுத்துக்காம எல்லாரும் அப்படி மெச்சூர்டா வந்து நிக்கிறத பார்த்தா என் இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். என்னை விட கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஃபோன் பண்ணாட்டா கோவம் வந்துடும். சரி ஏதோ ஒரு காரணம், ஃபோன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. சரிப்பா ஏன்ப்பா ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு. அவங்களே தப்பா உங்களை நடத்தினா கூட நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து அவங்களே வந்து மனசாட்சியில குத்தப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஆமே, அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். உங்களை தப்பா நினைக்கிறாங்க பாருங்களேன், அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, சே நம்ம இப்படி தப்பா நினைச்சோம், ஆனா அவன் மனசுல ஒண்ணுமே இல்லையடா, சே வெகுளியா இருக்கானேடா, நம்ம போட்டு இவ்வளவு யோசிச்சோம், இவ்வளவு நல்ல மனுஷனே அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன். விருப்பப்படுறவங்க எல்லாம் நல்லா கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுடைய குணத்தை நீங்க மாத்திக்கல அப்படின்னா உங்களுக்கு வருகிற இரண்டாவது பெரிய ஆபத்து. வாசிக்கலாமா? நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனா, அவன் வழியில் நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ஹலோ, போதும், நன்றாய் கவனிங்க. இப்போ பைபிள்ல உங்களுக்கு எலிசாவை பிடிக்குமா எலியாவை பிடிக்குமா? ஹலோ, யாரை பிடிக்கும்? எலியா. உங்களுக்கு அற்புதம் அப்படின்னு சொன்ன உடனே எந்த தீர்க்கதரிசி வந்து முன்னாடி நிற்கிறாரு? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியா. ஆனா உண்மையிலேயே எலியாவை விட 2 மடங்கு அபிஷேகத்தை வாங்கினது யாரு? எலிசா. எலியா, நீ எனக்கு ரொம்ப பணிவிடை செஞ்சப்பா, எனக்கு பணிவிடை செய்யறதுல 1000 பேர் இருந்தாலும் ஒன்னும் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது உனக்கு நல்ல குணமா இருக்குது. ஒன்று பண்ணு, நான் உனக்கு ஏதாவது ஒரு பிளஸிங் ஒன்று செய்யறதுக்காக விரும்புறேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு எலியா சொல்றாரு. உடனே எலிசா என்ன கேட்டார் அப்படின்னா, உம்மிடத்திலே இருக்கிற வரம் எனக்கு 2 மடங்கு. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவன் இப்படி கேட்பான்னு அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தன்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல.
உடனே எலியா சொல்றாரு, நீ மிகவும் அரிதானதை கேட்டாய், ரொம்ப கஷ்டமானதை கேட்ட, ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உனக்கு நடந்துரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தா கண்டிப்பா உனக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அதே போல அவன் வந்து பெத்லெஹேம் போறான், உடனே இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடியே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த எலிசா. அப்போ ஒரு நாள் அவர் மேலே போறதை பார்த்த உடனே இவர் கத்துறாரு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலின் குதிரையும் ரதமுமானவரே அப்படின்னு கத்துன உடனே அந்த எலியாவின் இடத்துல இருந்து சால்வை வருது. அந்த சால்வையை எடுத்து அந்த நதியில ஓங்கி அடிச்சா பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டா பிளக்குது. அவருக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. எலியாவை விட எலிசா பெரிய ஊழியம் செய்யணும். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவர் நடந்து போறாரு, இவருக்கு கொஞ்சம் வழுக்க தலைன்னு நினைக்கிறேன், அப்படியே முடி இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறத சொன்னால் நமக்கு ரொம்ப கோவம் வரும். குள்ளமாக ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நமக்கு ஒரு கோவம் வரும், நான் குள்ளமா அப்படின்னு. அப்படி இன்னொன்று ஒருத்தங்க ரொம்ப குண்டா ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னா, நான் குண்டா, என்னை விட குண்டு யாரும் இல்லையா அப்படின்னு. இந்த வானாங்குச்சி மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அப்படியா தெரிகிறேன், நம்ம அப்படி தான் இருப்போம். ஆனால் நம்மளை பற்றி சொல்கிறத வந்து நெகட்டிவாக சொல்கிறத நம்மளால் பொறுத்துக்க முடியாது. நம்ம வம்சத்தை சேர்ந்தவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரு சொல்லுங்க, ரத்தனபுரிக்காரராக இருந்தாலும் இருந்திருப்பாரோ. அப்போ இந்த அவர் மொட்டை இருக்கிறத பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களை பொறுத்த அளவில் எப்போவுமே பட்ட பேர் சொல்லி கூப்பிட்றதுல அவங்கள அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. நம்ம நிறைய பேர் ஸ்கூலில் உட்காந்து நாங்களே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு. எங்கள் சார் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சார் கையில் ஒரு கர்ச்சிப் வச்சுருப்பார், அந்த கர்ச்சிப் வச்சு பிசைஞ்சிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் அடிக்கும் போது அப்படிதான், இந்த கையில் இப்படி பிசைஞ்சிட்டே இருப்பார், இந்த கையில் அடிப்பார். பாடம் நடத்தும் போது அப்படிதான், இந்த கையில் பிசைஞ்சிட்டே இருப்பார், இப்போ பாடம் ரோட்டில் எழுதியிருப்பார். அதனால நாங்கள் ஒரு பேரே வச்சோம், புலி உருட்டி வாத்தியார் அப்படி. அந்த புளியை வந்து கையில் உருட்டுவாங்க பாருங்க. அப்போ அவருடைய பேர் கூட இன்னைக்கு வரையும் தெரியாது எனக்கு, ஆனால் புலி உருட்டி வாத்தியார்னா தெரியும். அப்போ நிறைய அதை மாதிரி உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய டீச்சர்ஸுக்கும் நீங்களும் நிறைய பட்ட பேர் வச்சுருப்பீங்க. அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுகிற வார்த்தையை வச்சு நீங்கள் வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அப்போது சின்ன வயசில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அடைப்பேரை வச்சு கூப்பிட்றது வந்து சகஜமாயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ அவர் மொட்டையாக இருக்கிறதுனால மொட்டைத்தலையா ஏறிப்போ. அவர் ஒரு உண்மையான ஊழியக்காரராக இருந்தால் என்ன பண்ணணும்னா, சரி சின்ன பசங்க தெரியாமல் சரி அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா, இந்த வயசுல இப்படி கூப்பிடுறது நல்லதா, ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை, நான் ஒரு ஊழியக்காரன் இல்லை, இப்படி கூப்பிடக்கூடாது, ஏசப்பா வந்து நம்மளை தண்டிப்பாரு, இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. இவருக்கு இந்த குழந்தைங்க சொன்ன உடனே அப்படியே சுருன்னு ஒரு கோவம் வருது பாருங்க, எரிச்சல். என்ன மொட்டை தலையான்னு கூப்பிடுறீங்களான்னு அவர்களை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு என்ன பண்ணாராமா, சபிச்சாரம். உடனே காட்டிலிருந்து 2 கரடிங்க வந்து எத்தனை குழந்தைங்களை சேர்த்து பா. நான் என்னதான் இருந்தாலுமே அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக வேணாலும் இருக்கட்டும், அவருடைய வாயிலிருந்து ஒரு பிள்ளைங்களை சபிச்சார் என்ற வார்த்தையை கேட்டா நம்ம யாராவது அவங்கள மதிப்போமா? சொல்லுங்க, மதிப்போமா? கண்டிப்பா மதிக்க மாட்டோங்க, நம்ம மதிக்க முடியாது. நான் சொல்றேன், எலியாவை விட எலிசா ஏன் பெருசா செய்ய முடியல அப்படின்னா, ஜனங்கள் வந்து அவருடைய குணத்தினால அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்றேன், உங்க குணத்தை மட்டும் நீங்க மாத்திக்கலன்னா உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய புகழை, உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க சீக்கிரமா இழந்துருவீங்க. ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறது என்கிறது வந்து சாதாரணமானது அல்ல. ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறது என்கிறது சாதாரணமானது அல்ல. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. உங்களை ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரு. ஆனா உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றாவிட்டால், எந்த வாய் உங்களை புகழ்ந்ததோ அதே வாய் உங்களை என்ன பண்ணும் சொல்லுங்க. இந்த எலிசா வந்து சுள்ளன்னு வாங்கல, நம்ம ஊரு பாஷைப்படி சொன்ன என்னது சுள்ளன் தெரியும்ல, சுள்ளுன்னு இருக்காரு, அந்த சுள்ளன் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி கேரக்டர் நினைக்கிறேன். நீங்க இது மட்டும் வச்சு கணிக்க முடியாது. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேனே, அதையும் வாசிங்க. நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில்
3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை, அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்திற்கு வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். இப்ப 5வது வசனத்தை வாசிங்க. 5வது, எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்திற்கு வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். ஹலோ, கவனிங்க. இவனுடைய எஜமானன் அவனை விட்டு போறாரு. இப்போ அசிஸ்டன்ட் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பைபிள் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் எடுத்துக்கொள்ளப்படுற நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எடுத்துக்கொள்ளப்படுற அந்த நேரத்தில் இந்த மனுஷன் அவரை பார்த்தாதான் இவருக்கு அந்த வரம் கிடைக்கும். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, இன்னைக்கு உங்க ஐயா எடுத்துக்கொள்ள போறாரு, இன்னைக்கு உங்க ஐயா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்னா, டேய் ஜோம் பண்ணிக்குங்கடா, ஜோம் பண்ணிக்கிங்க, அவர்கிட்ட 2 மடங்கு அபிஷேகத்தை கேட்டிருக்கேன் நான். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தேன்னா தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுடா, கொஞ்சம் ஜோம் பண்ணிங்கடா. அடுத்து ஒருத்தன் வந்து, டேய் உனக்கு போறாராமா தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கிங்கடா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு சுள்ளுன்னு கோபம் வருது. எனக்கு தெரியும், சும்மா இருங்க, எனக்கு தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஹலோ, இருக்கீங்களா? நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். அவங்க வந்து கேட்கும்போது, என்னடா சும்மா போட்டு அலட்டிட்டு உட்காந்துருக்கிறீங்க? ஆமா, எனக்கு தெரியாமலா இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியும், அவர் போறது எனக்கு தெரியும். அந்த 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 ஒரு அந்த ஸ்பீடு, அந்த ஒரு மாதிரி ஒரு 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 வார்த்தை அப்படி பேசுறாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எலிசா தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அங்கீகாரத்தை இழந்து விட்டான். ரொம்ப அவசியமான ஒன்று. உங்கள் மேனேஜர், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும்போது, நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த அங்கீகாரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. உங்கள் குணம் உங்கள் அங்கீகாரத்தை என்ன பண்ணுவோன்னா, உங்களை விட்டு, சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய அங்கீகாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, உங்களுக்கு கிடைத்த மதிப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. சொல்லுங்க, அதை பாதுகாக்க வேண்டியது, தற்காக்க வேண்டியது, அதை பத்திரமா வைக்க வேண்டியது, உங்களுடைய குணத்தினால பத்திரமா வைக்க வேண்டியது உங்கள் தலையின் மேல விழுந்த கடமை. அதை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம ஆண்டவரே எனக்கு என்னுடைய குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே, நான் நிறைய இடங்களில் எனக்கு கொடுத்த அங்கீகாரத்தை உங்களை பற்றி வெளியே கேட்டா நல்லா சொல்லுவாங்களா? உங்க மேல பொறாமப்படுகிற 100% ஒரு 10% பேர் உங்களை குறித்து தப்பா பேசுறாங்கன்றத குறித்து கவலைப்படாதீங்க. சரி, அது போட்டும், உங்க மேல பொறாமப்பட்டு பேசுறாங்க. ஆனா இருக்கிற 80% 90% பேர், இல்லைங்க அவர் நல்ல மனுஷங்க, இல்லைங்க அந்த மனுஷி ரொம்ப நல்ல மனுஷிங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பெயரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்களா? ரொம்ப அவசியமானது. ஆமென் சொல்லுங்கள். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மிகவும் நல்லவர். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை நான் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை எனக்கு காப்பாற்றி கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். சொல்லுங்க, எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அங்கீகாரத்தை காப்பாற்றக்கூடிய கிருபை எனக்கு தாரும். ஆண்டவரே காப்பாற்றக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க. நமக்குன்னு ஒரு பொசிஷன், நமக்குன்னு ஒரு வேலை, நமக்குன்னு ஒரு அதிகாரத்தை, நமக்கென்று ஒரு பதவியை, நமக்கென்று ஒரு புகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தரும்போது நம்ம அதில் என்னவா இருக்கணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். எவன் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை அப்படின்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சிலர் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அவன் நினைச்சா நான் என்ன பண்றது? அவன் நினைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ நினைச்சிட்டு போற. இல்லை, அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கு மதிப்பை இழந்திருக்கிறதை என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிறேன். ஊழியத்தில் கூட நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய பிள்ளையே நிறைய கற்றுக்கொண்டேன்.
நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை நம்முடைய குணத்தினால நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்க, இழந்துடவே கூடாது. நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். வாசிக்கலாமா? நீங்கள் யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்களேன். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாமா? யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். அடுத்த வசனம். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். கவனிங்க, 3வது யார் அப்படின்னா, குணத்துல ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா யோனா. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த யோனா மூலமாய் ஆண்டவர் செய்த காரியங்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காரியம். அப்படின்னா ரொம்ப டேலண்ட் பர்சன் அப்படின்றது யார் அப்படின்னா இந்த யோனா. இவனுடைய ஒரே பிரசங்கம், அதுவும் அந்த பிரசங்கம் வந்த அன்புக்குரியவர்களே, சமாதானத்துக்குரியவர்களே அப்படின்னு இல்லை. என்ன, இன்னும் 3 நாளைக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளவுதான்டா. நீங்க மொத்த பேர் சாக போறீங்கடா, முடிஞ்சு போக போறீங்கடா. இப்படிப்பட்ட ஒரு கடினமான பிரசங்கத்தை பண்றாரு. ஆனா இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, சிறியவர்கள் முதற்கொண்டு ராஜா வரைக்கும் அங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசத்தை அறிவிச்சு கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுறாங்க. உண்மையா இந்த யோனா என்ன பண்ணிருக்கணும்னா, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்க வார்த்தையை தெரியாம நான் இங்க வர்றதுக்கு நான் அங்க போனது தப்பு தான் ஆண்டவரே. ஆனா என் மூலமா நீங்க இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. இவ்வளவு பெரிய ரட்சிப்பா? தன்னை குறித்து சந்தோஷப்பட்டு அடுத்த ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போக வேண்டியவன் அவனுக்கு மனசுக்குள்ள என்ன வருது? தீர்க்க தரிசனத்தை அரையும் குறையுமா போய் சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டாராம். உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தேசத்திற்கு வரும் அழிவை பார்க்கிறதற்கு கையை கட்டி உட்கார்ந்துருக்கிறாரு. சரி, இப்ப அக்னி வரும், இப்ப பட்சிக்கும், இப்ப எரிஞ்சிரும். ஆனா ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே நடக்கல. உடனே கோபம் வருது. அப்போ ஒரு வெயில் அடிக்குது. உடனே ஒரு ஆமணக்கு செடி வருது. அந்த ஆமணக்கு செடியில் அவனுக்கு குழு குழு குழுன்னு இருக்குது. திடீர்னு ஒரே ஒரு பூச்சி அந்த ஆமணக்கு செடி முழுக்க அழிச்சு போடுது. திரும்பவும் இந்த வெயிலுக்கும் மனசுக்கும் சுள்ளுன்னு கோவம் வருது. இத்தனைக்கும் ஆண்டவர் அவனை எங்க இருந்து கொண்டு வந்தார் தெரியுமா? 3 நாள் மீனின் வயிறு. எப்படி இருந்தாரோ தெரியல பாருங்களேன். சரி, எனக்கெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஆட்கள் மீன் குழம்பு ஒரு நாள் வச்சுட்டாங்கன்னாலே 7 நாள் வாசம் போகாது. நம்ம வீட்டில் போய் கதவை திறந்தோடனே உடனே சொல்லுவோம், இன்னைக்கு ஃபிஷ்ஷா? எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதான் ஊருக்கே மணக்குதே, இல்லை ஊருக்கே நாறுதே. கையை கூட நம்ம சாப்பிட்டுட்டு மீன் சாப்பிட்டுட்டு கையை சோப்பு போட்டு கழுவல அப்படின்னு சொன்னா பக்கத்தில் பேசிட்டு இருக்கும்போது, ஏன் சார் மீனா சாப்பிட்டீங்க அப்படின்னு. நான் மீன் சாப்பிட்டது. நீ பெரிய தீர்க்கதரிசி ஒன்றும் இல்லை, உன் கையில் அவ்வளோ நாத்தம் அடிக்குதியா, அதையா சொன்னேன். ஸோ அப்போ ஆனா 3 நாள் எங்க உட்காந்துருக்கிறாரு? அதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறவி குணம் பேய்க்கு கொடுத்தா கூட தீராது அப்படின்வாங்க. இவருக்கு என்ன குணம் இருந்திருக்குது? பிறவியிலே ஒரு குணம். எதுக்கு எல்லாத்துக்கும் இவர் என்ன ஆவார் அப்படின்னா, அந்த ஷார்ட் டெம்பர்ல, அதானே? ஆமா, ஷார்ட் டெம்பர். அப்படியே எடுத்த உடனே ஒரு கோவம், எது எடுத்தாலும் அப்படின்னு. அதுதான் அவருக்கு போல தெரியுது. ஆண்டவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. நான் கோபமாக தான் இருப்பேன், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் அப்படி தான் பண்ணுவேன். அதான் சிலருக்கு கோவம் வந்தோன்னா பைபிளை தூக்கி போட்டு, நான் இனி பைபிள் எடுக்க மாட்டேன், கேட்டீங்களா ஆண்டவரே? நான் இனி சர்ச்சுக்கே போக மாட்டேங்க, பார்த்தீங்களா ஆண்டவரே? யார்கிட்ட? கத்தர்கிட்டே சவால். நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டேன், உடனே கோவம். அப்போ இந்த
குணத்தை மாற்றுறதற்காக தான் ஆண்டவர் இவ்வளவு பாதையை அவனுக்கு அனுமதிச்சார். நீ உன் குணம் தப்புப்பா, நீ மன்னிக்காம இருக்கிறது தப்புப்பா, நீ அதை மறந்தே ஆகணும்ப்பா, நீ நார்மலா இருப்பா. நானே நார்மல் ஆயிட்டேன், நீ ஏன்பா நார்மல் ஆகல? உன் முன்னோர்களை அவங்க கொன்னுட்டாங்க, உண்மைதான். இப்போ அவங்க பிள்ளைங்க பிறந்து என்னப்பா பண்ணாங்க? அவங்க அம்மா அப்பா செஞ்சதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம மன்னிச்சு தானப்பா ஆகணும். அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நீதி இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நேற்றைக்கு முளைச்ச ஆமணக்கு செடிக்கு நீ இவ்வளவு பிரச்சனை பண்றியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. அதான் அந்த இடத்துல ஆண்டவர் இண்டிகேட் பண்றாரு, எப்பா இந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. முன்னாடி உங்க முன்னோர்கள் அவங்க பண்ணது ஓகே, இவர்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. நான் இவர்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ? நீ உன் குணத்தை மாத்திக்க மாட்டியா? நான் சாகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன் சொல்றான். அந்த வசனத்தை வாசிக்கும் போது சாவை விரும்பி போதும் போதும் நான் சாகுறேன், என்ன கொன்றுங்க. அப்போ நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் குணத்தை மாத்தல அப்படின்னா உங்களுடைய உயர்வு தடைபட்டு போகும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சொல்லுங்க எல்லாருமே, சாந்த குணம் உள்ளவர்கள். இல்லாதவங்க வாயில வேணா பேசிக்கலாம். அதான் நிறைய பேர் இந்த சிலரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கும்போது அவங்க நம்ம கூட சொல்லுவாங்க, அவனை எனக்கு தெரியும், அவன் எனக்கு ஜூனியர் தான், நான் அங்கே இருக்கும்போது அவன் 2000 ரூபா சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தான், இன்னைக்கு இவர் அதே 2000 தான் வாங்கிட்டு இருப்பாரு, ஆனால் அவர் 2 லட்சம் வாங்கிட்டு இருப்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? சிலரோட நம்ம பிரயாணம் பண்ணும்போது, சிலரோட நம்ம பேசும்போது, சிலரோட நம்ம ஐக்கியமா இருக்கும்போது, அவங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது ஒருத்தரை நம்ம பெருமையா பேசும்போது, பாருங்க இன்னைக்கு சார் அவங்க உயர்ந்துட்டாங்க, உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் அவனை தெரியும், நான் கார்ல போய்க்கும் போது அவன் ட்ரௌசர்ல போயிட்டு இருந்தான். சரிப்பா, நீ கார்ல போயிட்டு இருக்கும்போது அவன் ட்ரௌசர்ல போயிருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அவர் எங்க போயிட்டாரு, நீ எங்க இருக்கீங்க? நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி பண்ண, இப்படி பண்ண. அவங்க உண்மைதான், ஒரு காலத்துல அவங்க இருக்கும்போது இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கெட்ட குணத்தினால அவங்க முன்னேறவே இல்லை, அவங்க வளரவே இல்லை. இன்னைக்கு இவங்க அப்படி இருக்காங்க, ஆனா அந்த மனுஷன் நல்லா உயர்த்தப்பட்டிருக்காரு. சந்தோஷப்படவும் அவங்களால முடியாது, சந்தோஷப்படலான கூட பரவாயில்ல. ஆனா நீங்க உயரணும்னா ரொம்ப கவனமா இருங்க. உங்க குணத்தை மாத்தலைன்னா கர்த்தர் எதை கொடுக்க மாட்டாரு. சொல்லுங்க, பக்கத்துல கேளுங்க, சொந்த வீட்டுல குடியிருக்கணுமா? நிலங்கள் உங்களுக்கு வேணுமா? சாந்த குணமா இருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் இல்லாதவர்கள் இருக்கிறதையும் வித்துட்டு போவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமே, ஆமா, எரிச்சலும் கோபமும் பொல்லாத குணங்களும் நமக்குள்ள இருந்தா நம்ம எல்லாத்தையும் இழந்து தான் போவோம். நமக்கு எதுவும் நம்ம கையில நிற்காது, எதுவுமே நம்ம கையில வராது. அதனால ரொம்ப அவசியமானது, நீங்க அல்லேலூயா சொல்றது, நீங்க பாட்டு பாடுறது, நீங்க பைபிள் தூக்குறது, நீங்க ஊழியம் செய்யறது, இது எல்லாவற்றை பார்க்கலாம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, குணம் மாறணும். பேதுரு மாதிரியே இருந்துடக்கூடாது. பேதுரு என்னன்னா, ஆண்டவரோடே நடந்தாரு, ஊழியத்தை பார்த்துட்டாரு, ஆனா என்ன மாறல? அவருடைய குணம் என்ன? அவருடைய குணம் என்ன? கையில எப்போ மீன் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி இருந்துட்டே இருக்கு பாருங்க. இயேசுவோட வந்ததுக்கு அப்புறம் கத்தியை விட முடியல பாருங்க, ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் கத்தியை விட முடியல பாருங்க, அவ்வளவு அற்புதத்தை கண்ணார பார்த்ததுக்கு அப்புறமும் கத்தியை விட முடியல பாருங்க. கடைசியில வாய்ப்பு வரும்போது அந்த குணம் அப்படியே வருது பாருங்க, மோசை மாதிரி எடுத்து ஒரே வெட்டு. அங்கேயும் கரெக்டா எங்க தான் வெட்டிட்டாருன்னா, மீனுடைய காதை வெட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் அவன் காதை தான் வெட்டினாரு. எப்பா உனக்கு மீன் வெட்டுறதுக்காயப்பா நீ லாயக்கு, நீ மனுஷனை வெட்ட முடியுமாப்பா? மனுஷனை வெட்டுறது அவர் அப்படி நினைச்சிருப்பாரு போல தெரியும், மீன் வெட்டுற மாதிரி தான் மனுஷனை வெட்டுறது நினைச்சிருப்பாரு போல தெரியுது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உன் பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிவாரு. அன்னைக்கு போட்டான் பாருங்க கத்தி. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை பெரிய தீர்க்கதரிசியாய் ஊழியக்காரனாய் மாற்றினார். அதனால சிஸ்டர்,
பிரதர், என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தந்ததுனால, கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியா என் மனசுல 100% சொன்னதுனால ஆணித்தரமா சொல்றேன், தயவு செய்து உங்க குணத்தை மாத்திக்கிங்க. நீங்களே உங்களை பாருங்க, யாருக்குள்ள என்ன குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. எனக்குள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்த குணத்தை நான் மாற்றணும்? எங்க அம்மா குணம், எங்க அப்பா குணம், என் குடும்ப குணம் ஏதாவது இருக்கா? சேஞ்ச், நான் மாத்துறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பதான் நீங்க எப்படி ஆவீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் உள்ளவங்க மாறு. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். தகப்பன்மாருக்கும் அப்படிதான் சொல்றேன், பிரதர்ஸுக்கும் அப்படிதான் சொல்றேன். உங்க குணத்தை மாற்றி கொள்ளுங்கள் தகப்பனாரே. உங்க குணத்தினால உங்க மனைவி எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க, உங்க பிள்ளைங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்றதுக்காக நீங்க செய்யற எல்லாமே நியாயமாயிராது. உங்களை எதிர்த்து பேசக்கூடிய பலன் இல்லை அப்படின்றதுக்காக நீங்க செய்யற எல்லாமே நியாயமாயிராது. உங்க குணத்தை நீங்க மாத்திக்கல அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் கடைசியில கஷ்டப்படுறது நீங்க தான். எல்லாருடைய கரங்களையும் வேலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மாற ஆசைப்படுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க. யாருக்காக ஆண்டவர் பேசினார் எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. இது கர்த்தர் எனக்கு ஆணித்தரமா சொன்னதுனால யாரோ இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள்ட்ட கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. மகனே, இதனால தானே நீ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற. ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை தந்தாரு, ஆனா உங்க குணம், உன் ஆசீர்வாதத்தெல்லாம் உங்களை விட்டு பிரிச்சிருச்சு. மனுஷங்களா உங்களை விட்டு பிரிச்சிருச்சு. நிறைய பேர் உங்கள்கிட்ட சொன்னாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நீ ஏன் வருத்தப்படுற, நீ ஏன் அப்படி பண்ற, விட்டுரு. ஆனா உங்களால விட முடியல. அது எப்படி அவங்க பேசலாம், அது அப்படி அவங்க சொல்லலாம்? கைகளை உயர்த்தி என்ன மாற்றுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை போல் என்னை மாற்றி, சத்தமா சொல்லுங்கம்மா, உம்மை போல். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை போல், உம்மை போல் இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றி. சொல்லுவேன், என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லுங்க முழு பலத்தோடு, என்னை கழுவும் சுத்தமாவே. ஓ ஹல்லேலூயா. சுத்திகரியும் தூய்மையாவே, உம்மை போல் என்னை மாற்றிடும். இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றிடும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. குணத்துல சிறந்தவர் யார் அப்படின்னா, அதான் முத்தம் போட்டு காட்டி கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிநேகிதனே, முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய். அவரை காரி மூஞ்சி மேல துப்பும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு மெச்சூர்டு இல்ல, எவ்வளவு மெச்சூர்டு இல்ல. நான் ரொம்ப ஆசைப்படுறேன், உங்க குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல. இந்த சம்பவத்தை சொல்லி உங்களை ஜெபித்து முடிக்கிறேன். நான் இது உங்களுக்கு தேவையானது. நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் ஒரு மேனேஜர்
அங்கே வேலை செய்கிற ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாவை திருடிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா. இப்போதான் இந்த சிசிடிவி எல்லாம் நிறைய இருக்குதுல்ல, அவர் சிசிடிவி மாட்டியிருந்தாரு. அந்த ஓனர் வந்து அந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணா அவரோடு கூட ரொம்ப நெருக்கமா நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் தான் வந்து அந்த 15 லட்சத்தையும் திருடி இருக்கார். உடனே அவருடைய பையன் அந்த சிசிடிவி கேமரா பார்க்குறான். அடுத்த மேனேஜிங் டைரக்டர் அவன் தான் அந்த கம்பெனியை அடுத்து பொறுப்பெடுக்க போறான். நிறைய பொறுப்புகளாக அப்பா அவன் கையில் கொடுத்துட்டாரு. சிசிடிவியை பார்த்த உடனே அந்த பையனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. கோபம் வந்து, டாடி என்ன டாடி உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற நாய் அப்படின்னு சொல்கிறான். அது பாருங்க இப்படி திருடி இருக்குது. இவனை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து கொண்டு போய் கொடுத்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம். அவன் கொடுத்த பணத்தையும் கொடுத்துருவான். அவனை நம்ம வந்து ஒரு 6 மாதம் கம்பி எண்ணெய் விட்டாதான் சரியாகும் அப்படின்னு நடந்த சம்பவம். கொந்தளிக்கிறான் பையன். உடனே அப்பா சொல்றாரு, சரிடா நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ அமைதியா இரு, நீ எதுவுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்க கூடாது. உடனே அவங்க பையன் கொந்தளிக்கிறான். ஆமா, உங்களுக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்குமே தானம் பண்ணுவீங்க, நான் 10 ரூபா கேட்டா தர மாட்டீங்க, நான் 100 ரூபா கேட்டேன். டேய் அமைதியா இருடா. அவங்க அப்பா வர்றாரு. அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, தம்பி இப்போ நீ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்ட, உனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட சம்பளம் இல்லை சாமி, அதனால இந்த வேலையிலிருந்து நீ வேற ஏதாவது வேலைக்கு போ, உனக்கு 3 மாசம் நான் சம்பளம் கொடுத்துட்றேன், 3 months. அந்த 3 மாசம் நீ கம்பெனிக்குள்ள வர வேண்டாம், நீ வேலை தேடு, வேலை சரியானா நீ வேலைக்கு போயிரு. 3 மாசம் உனக்கு சம்பளத்தோட அந்த மனுஷனை வந்து ரிலீவ் பண்ணிட்டேன். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஓ நம்ம திருடுனதை வந்து இவர் கண்டுபிடிக்கவே இல்லை, இதுக்கு மேலே இங்கே இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க, நமக்கு நல்ல சான்ஸ், 3 மாசம் வந்து நமக்கு சம்பளத்தோட ஓனர் கொடுக்குறாருன்னு சொல்லி இருக்கிற சம்பளத்தையும் வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த பையனுக்கு அப்பா மேல பயங்கரமான கோவம். அவனுக்கு பணத்தையும் திருடுனது இல்லாமல் 3 மாசம் சம்பளம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. உடனே அவங்க அப்பா சொன்னாராமா, டேய் என்னைக்காவது ஒரு நாள் அவன் நமக்கு உதவாண்டா, அவனை வெறுத்து அனுப்பிட முடியாது. மாதங்கள் தாண்டினது, வருஷங்கள் தாண்டினது, அவருடைய மிஷினில் ஒரு ரிப்பேர் ஆகுது. 3 கோடி ரூபாய் அவர் ஆர்டர் எடுத்து வச்சிருக்கிறாரு. குறிப்பிட்ட நாளைக்குள்ள அந்த ஆர்டர் அவர் கொடுத்தாகணும். இவருடைய மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவர் வந்து வெளிநாட்டில இருந்தா அந்த மிஷினை வாங்குறாரு. அந்த இடத்துல இருந்து வந்து தான் சரி பண்ண முடியும். அங்கிருந்து டிராவல் பண்ணி வர்றதுக்கு அவங்க 10 நாள் டைம் கேட்குறாங்க. இவர் 3 கோடி ரூபாய் ஆர்டரை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாது. அப்பதான் இவனை ஞாபகம் வந்துச்சாங்க. இவனுக்கு ஃபோன் பண்ண உடனே எடுத்தா நம்ம ஒரே ரீங்களே, சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. எப்பா இந்த மாதிரி மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் வந்து பார்க்குறியா அப்படின்னு. அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்காங்க. அவன் வந்து பார்த்துட்டு 15 நிமிஷத்துல அந்த மிஷினுடைய ஃபுல் ரிப்பேரை ரெடி பண்ணிட்டாரு. எவ்வளோப்பா வேணும்னு கேட்ட உடனே, சார் என்ன சார் உங்களுக்கு செய்ததுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு சார் காசு கொடுக்குறீங்க, எனக்கு காசெல்லாம் எதுவுமே வேணாம் சார். உடனே இல்லைல்லப்பா நீ வந்து செஞ்சுருக்க, ஏதாவது ஒன்று உனக்கு தரணும் இல்லை, சும்மா ஒரு 500 ரூபா கொடுங்க சார். அந்த மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு குறைஞ்சதா 6 லட்சம் 7 லட்சம் செலவாகுமாமா. இப்போ அவருக்கு செலவானது எவ்வளோ சொல்லுங்க. இப்போ அவன் பையனை கூப்பிட்டாராமா, நான் அன்னைக்கு மெச்சூர்டா அவன்கிட்ட கோவப்படாம, அவன் என்னை ஏமாத்தினா என்னை திருடுனான்னு எனக்கு தெரிஞ்சும் நான் அமைதியா விட்டது ஏன் அப்படின்னு இப்போ உனக்கு தெரியுதான்னு கேட்டாராம். அன்னைக்கு மட்டும் அவனை வந்து கண்டிப்பா பிடிச்சிருந்தா அந்த 15 லட்சத்தையும் அவன் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த 15 லட்சத்தையும் அவன் சாப்பிட்டு அழிச்சிருப்பான். நம்ம போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தா 6 மாசம் வேணா அவன் ஜெயில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி நம்ம பேசியிருக்க முடியாது. அதுதான்டா பணத்தை சம்பாதிச்சிடலாண்டா, ஆனா ஆட்களை சம்பாதிச்சிட முடியாது போல. நீ பணத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஆட்களை விட்டுறாத, நமக்கு பணத்தை விட ஆள் தான் முக்கியம்னா அவங்க அப்பா சொன்னாராம். உலகத்துல இருக்கிறவங்களே அவ்வளவு ஞானமா இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் பொல்லாத குணத்தினால நம்முடைய உயர்வை ஏன் அழிக்கணும்? சிலருக்கெல்லாம் ஒன்று சொன்னா போதும், மேனேஜராவது ஒன்றாவது, ஓனராவது ஒன்றாவது. நான் ஒன்றும் உனக்கு கீழே அடிமை எல்லாம் கிடையாது, நான்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, நான்லாம் இப்படியெல்லாம் கிடையாது, நான் என்ன உன் கீழே இருக்கணும்னு என்ன தலையெழுத்தா? இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை இழந்த எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க?
சிஸ்டர், எத்தனை வாய்ப்பை இழந்தீங்க. பிரதர், எத்தனை வாய்ப்பை இழந்தீங்க. அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு அவமானம், ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஆண்டவர் அனுமதிக்காம அது வருமா? நான் நம்புறேன். அந்த மேனேஜர் திட்டுறாரா, அந்த மேனேஜர் திட்டுறது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த ஓனர் திட்டுறாரா, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. எல்லா கொட்டுகளையும் வாங்கி 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 கர்த்தர் சமூகத்துல போய் கெஞ்சும் போது நான் நம்புறேன், எந்த இடத்துல நீங்கள் கொட்டப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களை ஆச்சரியமா வைக்கிறதற்காகத்தான் அந்த பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போறாரு. அவ்வளவுதான். ஒண்ணு பட்டாலும் நான் இருக்க மாட்டேன், ஒண்ணும் இருக்க மாட்டேன். அப்படி உடனே உடனே ஓடுனா எத்தனை இடத்துல ஓடுவீங்க, எத்தனை இடத்துல ஓடுவீங்க. நிலைவரம்ன்றது உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காதா? சோ உங்களை யாருமே திட்டக்கூடாது, உங்களை யாருமே பேசக்கூடாது, உங்களை யாருமே எதிர்க்க கூடாது. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி நடப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கணவனார் நடப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க பிள்ளைங்க நடப்பாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு என்ன தலையெழுத்தா? அப்படி இல்ல. நீங்க ஒரு இடத்துக்கு ஹீரோவா இருக்கலாம், இன்னொரு இடத்துல அப்படி கிடையாது. தாழ்ந்துதான் போகணும், உட்கார்ந்துதான் போகணும். இது மனசுக்குள்ள வச்சிருங்க. சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குது. எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு. எத்தனை இடத்துல? சில இடத்துல என்ன தெரியும், சில இடத்துல என்ன தெரியாது. சில இடத்துல மேடையில் உட்காரவங்க, சில இடத்துல கீழே உட்கார வைப்பாங்க. ஓகே, இங்க நம்மள தெரியல, கீழே உட்கார வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக எனக்கு மரியாதையே கொடுக்கல, மரியாதை கொடுக்க தெரியாத ஜென்மங்கள் அப்படின்னு வந்துட முடியுமா? நான் போன வேலை என்ன, எனக்குரியது என்ன? ஊழியம் செய்ய போயிருக்கனா, ஊழியத்தை முடிச்சிட்டு வரணும். நேர்த்தியா அந்த ஊழியத்தை பண்றதா என் வேலையை தவிர மற்றதை பார்த்துட்டு நான் விட்டுட்டேன்னா எனக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்றேன். வாலிப தம்பி தங்கச்சி ரொம்ப கவனமா கேளு. உங்க அம்மா உன்னை செல்லமா வளர்த்துட்டாங்கப்பா, உங்க அப்பா உன்னை செல்லமா வளர்த்துட்டாங்க. ஒரு வார்த்தை கூட உன்னை பேசாம யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினா உங்களை தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்காக நீங்க போற இடமெல்லாம் அப்படிப்பட்ட மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பா தெரியல உங்களுக்கு? ஏன் அங்க அங்க உங்க அப்பாவை மேனேஜர் ஆக்காங்க, அம்மாவை மேனேஜ் இல்ல. அங்க இருக்கிறது இன்னொரு நபர். அவங்க திட்டதான் செய்வாங்க, குட்டதான் செய்வாங்க. தாங்கணும், சகிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், பொறுத்து போகணும். உடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளை குற்றார் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நான் ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வதிக்கிறத நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். அதே மனுஷன் வாயிலிருந்து உங்களை கர்த்தர் நல்ல வார்த்தையினாலே புகழ பண்ணுவார். இப்படி ஓடிலாம் இருக்காதீங்க. நீ வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உன்னை அன்பா சொல்றேன், உங்க அப்பா மாதிரி நான் சொல்றேன், தகப்பனா நீ என்ன நினைச்சுக்கோ. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நீ எங்க போனாலும் உன்னை 4 பேர் திட்ட தான் செய்வாங்க, 4 பேர் உங்களை வெட்கப்படுத்த தான் செய்வாங்க. நீ வீட்டில் இருக்கிற மாதிரி நீ இருக்கணும்னு நினைக்காதப்பா. வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும், அப்படிதான் மனுஷங்க இருப்பாங்க. பொறுத்துக்கோ, சகித்துக்கொள், அர்ப்பணித்துட்டு போ. நான் சொல்றேன், உங்களுடைய சிறுமையை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நம்முடைய குணங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றணும். கையை உயர்த்தி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கோடி நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு தான் தெரியும் சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்குள்ள என்ன குணம் கர்த்தருக்கு பிரியமில்லாத குணம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். எதா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு பலிபீடத்தில் வைங்க, இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறாரு. மகளே, நீ எல்லாவற்றிலையும் நீதி உள்ளவள், ஆனா உன்னிடத்துல ஒரே ஒரு குறை இருக்குது மகளே. மகனே, நீ எல்லாத்துலையும் நீதி உள்ளவன், ஆனா இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கலப்பா, இதை கூட நீ மாத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லு. என்னை கழுவும் சுத்தமா சுத்திகரியும் தூய். ஒரு 3 டைம் கையை மேல உயர்த்தி எல்லாரும் பாடி என்னை கழுவும். எல்லாரும் கேளுங்க சிஸ்டர், பிரதர். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, திரும்ப திரும்ப சொல்லுவேன், என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே
எல்லாருக்காகவும் உங்களுடைய ஊழியக்காரனாக நான் திறப்பில் நிற்கிறேன். எங்க பிள்ளைங்க நிறைய பேருக்கு காரணமே இல்லாத காயங்கள், அவங்களுடைய மனதில் நிறைய பேருக்கு துக்கம், சஞ்சலம். அது நிறைய எங்களுடைய குணத்தினாலதான்ப்பா. எங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா எடுக்கணும், ரொம்ப ஈஸியா எடுக்கணும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் தாரு. அவங்க கைகளில் இருக்கிற காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக ஜெபிக்கிறேன். தசம பாகத்துல என் பிள்ளைங்க உண்மையா இருக்கிறது உனக்கு தெரியும்ப்பா. அவங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த தசம பாகத்தை கர்த்தர் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு வருஷத்தினுடைய துவக்கத்திலேயே அவங்க செலுத்துற மாதிரி, அவங்க சம்பளம் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி அந்த வருஷத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடாது. வளரணும் ஆண்டவரே, பெருகணும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் இந்த உலகத்தினுடைய விலைவாசி எல்லாம் நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குதே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானம் மட்டும் அப்படி இருக்கக்கூடாதுப்பா. அதையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.